தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்வோம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கிறேன். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலையும் கூட நாம் நம்முடைய அத்திச்சா தினம் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு சீஷர்களை உருவாக்குவோம். சீஷர்களை உருவாக்குகின்றதான ஒரு கடமை திருச்சபைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றதை சற்று ஞாபகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் கூட நாம் உயிர்ப்பிக்கப்படும்படியாக சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். எனவே நாம் இந்த நேரத்திலையும் கூட நம்முடைய திருவசன பகுதிக்கு நேராக நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். சீஷத்துவத்தின் காரியத்தை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். சீடன் என்றதான வார்த்தையானது ஒரு லாட்டின் வார்த்தை, டிசைபிள் என்கிறதான ஒரு வார்த்தையானது லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையில் உண்டான வார்த்தை தான் இதுதான் டிசைபிள் என்று சொல்லி நாம் அழைப்பது உண்டு. சீடன் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? கற்றுக்கொள்பவன். என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்பவன், இல்லைன்னா பின்பற்றுபவன் என்றும் கூட நாம் சொல்லுவோம். அப்போ இந்த தலைப்பை நம்ம பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்குது? சீஷர்களை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? கற்றுக்கொள்பவர்களை அல்லது பின்பற்றுபவர்களை உருவாக்கும் ஊழியம். எந்த ஊழியம்? எந்த நம்முடைய ஊழியம்? அவங்களுக்கு இயேசுவை காமிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இயேசுவை அறிமுகப்படுத்தணும், இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்கள இயேசுவின் பிள்ளையாக மாற்றணும், அவங்கள விசுவாசத்தில் நடத்தணும். விசுவாசத்தில் நடத்தின பின்பதாக அவங்கள சீஷர்களாக அவங்கள பழக்கி வைக்கணும். சீஷர்களாக பழக்கி விட்ட பின்பதாக அவர்கள் என்ன செய்யணும்? சீஷர்களாக உருவாக்க வேண்டும். சிடி ஸ்டட் என்கின்றதான ஒரு அற்புதமான தெய்வ மனுஷன் உண்டு. நீங்கள் அறிந்திருப்பீங்க. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபியை கூட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த நபர் சொல்கிறாரு, ஒரு முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின பின்பதாக 2வது முறையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு. அப்போ என்ன? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க, சீஷனாக மாறிட்டீங்க. தென் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? உங்களுடைய பொறுப்பு என்ன? சொல்லுங்களேன். நீங்கள் அவன் உள்ளேயே இருந்து, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குண்டு செட்டிக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, குதிரை ஓட்டக்கூடாதுன்னு. ஆமாம், அது மாதிரி உள்ளேயே இருக்கிறதல்ல. யூ ஷுட் ஒருவேளை மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், சீஷர்களாக ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதான காரியம். நான் ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் சிலுவையும் சீஷத்துவமும் என்றதான தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதில் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்ன ஞாபகம் இருக்குதா? நம்ம தேவனுக்கு பார்வையாளர்களாக அல்லது பக்த கோடிகளாக நாம் தேவையில்லை. அப்போது
நான் என் வாழ்க்கையில் விசுவாசியாக நான் தெய்வ சமூகத்தில் இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நீங்கள் விசுவாசியாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதாது. யூ மஸ்ட் பிகம் எ டிசைபிள். நீங்கள் யாராக மாறணும்? சீஷனாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நீங்கள் சீஷனாக மட்டும் இருந்து கொண்டால் போதாது, நீங்கள் சீஷர்களை உருவாக்குகின்றவரான ஒரு பணியாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ இந்த உலகத்தில் பல வேலைகள் இருக்குது, பல பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் உயர்ந்த பரிசுத்தமான ஒரு பணி என்று நாம் சொல்வோம் என்றால் அது தேவனுக்காக மனிதர்களை அழைத்து கொண்டு வருவது, அவர்களை சீஷராக உருவாக்குகின்றதான பணிதான் ஒரு மேன்மையான ஒரு உன்னதமான பணி என்று நாம் சொல்லலாம். 3 காரியங்களை நம்ம இந்த நாளிலையும் கூட தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைக்குரியதான சுவிசேஷ பகுதியாக இருக்கின்றதான நீங்கள் பகுதி எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். என்ன? சைமன் பீட்டர் அவருடைய நண்பர்களோடு கூட கவலையோடு கூட இருக்கிறாரு, வலையை அலசிட்டு இருக்கிறாரு. எதனால? முழுவதும் பிரயாசப்பட்டு முழு தோல்வியோடு கூட உட்கார்ந்திருக்கின்றதான ஒரு மனுஷன். அவருக்கு பழக்கமானதான கடல் தான். அப்போ இன்னைக்கு முதலாக நம்ம தியானிக்கின்றதான காரியம் என்னவென்றால், இயேசுவினுடைய அழைப்பு நம்மை பார்த்து சொல்கிறது, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். எந்த சூழ்நிலையில் அழைக்கிறாரு? இவர் சோர்ந்து போய் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்ததான சமயத்தில் இயேசு அவருடைய சமூகத்தில் வருகிறார். அவர் விசுவாசிக்கணும், நான் யாருன்னு விசுவாசிக்கணும், அப்படின்னா தான் என் பின்னாடி வருவார் நம்பிக்கையோடு கூட. அதனால ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக என்ன செய்கிறாரு? எப்போ நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சோம்? பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல ஆண்டவரே. அதுதான் அவருடைய நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போங்க, போய் என்ன செய்யுங்க? உங்கள் வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியாதா வலை எங்கே போட்டால் மீன் கிடைக்கும்னு? கடவுள் சொல்கிறாரு, நீ ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடும்படியாக சொன்ன பொழுது உடனே பேதுரும் அவருடைய கூட்டாளிகளும் போட்டை எடுத்துட்டு போகிறாங்க. போட்டை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு அவங்க கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக அவ்வளவு பிரயாசப்பட்டு, இந்த மனுஷன் யாருன்னு தெரியாது, இந்த மனுஷனுடைய நிலை என்ன என்று அவங்களுக்கு ஒன்றும் புரிந்து கொள்ளலை. ஆனால் அவர் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. போட்டில் நின்று மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே போட் எடுத்துட்டு போகிறாங்க. இயேசு மீது கீழ்ப்படிந்தவர்களாக நம்பிக்கையோடு கூட போகிறார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், திரளான மீன்கள் என்ன செய்தாங்களா? பிடிச்சு வராங்க. அவனுடைய மற்ற போட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அவ்வளவு மீன்களை பிடிச்சு வந்துடுறாங்க. இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, இனி நீ மனுஷனை பிடிக்கிறவர்களாக இருப்பாய். இதுவரைக்கும் மீனை பிடிச்சிட்டு இருந்த, இதுவரைக்கும் உலகத்திற்கு பின்பதாக நீ போய் கொண்டிருந்த, ஆனா இதற்கு பிறகு உன் வாழ்க்கையானது எப்படி இருக்கும்? மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றப்படும். சீஷர்களாக நீ மாறுவாய், சீஷர்களை ஏற்படுத்துகின்றவராக நீ மாற்றப்படுவாய் என்று ஆண்டவர் இவருடைய வாழ்விலை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சீஷனாக உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுவாமியை என்ன செஞ்சிட்டீங்க? ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அப்படிதானா? இல்லையா? சில நேரம் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க ஐயா, அதனால நான் என்ன செய்றேன்? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வருகிறேன், அப்படிதானா? இல்லை. God has the plan என்று சொல்லலாம். தெளிவாக நம்ம சொல்லணும்னா, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். இப்போ இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது சீஷன் என்றால் யாரு என்ற ஒரு கேள்வியை உங்களிடத்தில் இப்போ நான் திரும்பியும் கேட்குறேன். எல்லாருக்கும் தெரியும் சீஷன்னா யாருன்னு. நீங்களே பதில் சொல்லலாம். சீஷன்னா யாரு? வேதம் என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்பார்க்கிறது?
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீஷன்னா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா தான் நீங்கள் சீஷர்களை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். சில நேரங்களில் மக்கள் இருப்பாங்க, அவங்க வேலை என்னென்ன உங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவங்க ஞானஸ்தானம் வாங்கிடுவாங்க. ஞானஸ்தானம் வாங்கின பிறகு எப்படி வாழணும்னு என்ன செய்யாது, தெரியாது. கிறிஸ்துவ என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாது. அப்போ சீஷன் என்றால் முதலாவதாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக வைப்பவன் இஸ் த டிசைபிள். அவரை பின்பற்றுகிறவன், அவருடைய வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்பவன், அதெல்லாம் நல்லது தான். அதே சமயத்தில் எல்லா நிலைமையிலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை முதன்மையாக வைப்பீங்க, இயேசுவை முதன்மையாக வைக்கின்றதான நபர் தான் சீஷனாக இருப்பவன். அப்போ இந்த சீஷனாக இருப்பவன் இயேசுவை முதன்மையாக வைக்கிறான்னா இந்த சீஷனுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், செப்பரேட்டட் பை த வேர்ல்ட் என்று சொல்லலாம். அவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு மனுஷனாக இருந்தால் தான் அவனால் இயேசுவை முதன்மையாக வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் இயேசுவுக்குள்ளாக இல்லை, உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இல்லாவிட்டால் உங்களால் கடவுளை எந்த நிலைமையிலையும் முன்னிலைப்படுத்த முடியாது. அப்போ கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் உலகத்திலிருந்து தனியாக நிற்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கற்றுத்தருவது. ஐயா, எல்லாரும் இயேசுவினுடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் உலகத்தில் தான் நான் வாழ்கிறோம். உலகத்தின் மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கொண்டு வரணும்னா நான் என் வாழ்க்கையில் தனித்திருந்தா எப்படி நான் மற்றவங்களை கிறிஸ்துவின் இடையில கொண்டு வர முடியும் என்று சிலர் ரொம்ப ஞானமாக கேட்கறது மாதிரி கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகம் என்பது என்ன நிலைமை, பாவத்தின் நிலைமை. நம்ம பொதுவாக சொல்ல போனால் ஒருவேளை யாரும் விரும்பாத ஒரு நிலை சாக்கடையின் நிலை, அப்படிதானே? அதில் எல்லாமே இருக்குது. எல்லா அசுத்தங்களும் உலகத்தில் உள்ளதான காரியங்கள், எல்லா காரியங்களும் அது உலகத்தில் இருக்கு. நான் உலகத்தில் இருந்து கொண்டு நான் தேவனுக்குள்ளாக நான் இருப்பேன், உலகத்திலேயே இருந்துட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. அவன் சீஷன் அல்ல. எப்படி ஒரு தாமரை இலையானது தண்ணீருக்குள்ள இருந்தாலும் அந்த தாமரை இலையில தண்ணீர் படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதோ அதே போல நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை நாம் முதன்மைப்படுத்தணும்னா நான் தனித்து நிற்க வேண்டியதான நிலை அவசியமான காரியம். அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும் நீங்க உங்க வாழ்க்கையில அவரை மட்டும் பிரியப்படுத்த வேண்டும். யாரை பிரியப்படுத்தக்கூடாது சொல்லுங்களேன். உலகத்தாராக இருக்கிறது போல இருந்து மக்களை பிரியப்படுத்தக்கூடாது. ஐயா, இவருக்கு இதை செஞ்சாதான் பிரியம், இவருக்கு இதை செஞ்சாதான் பிரியம்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீங்க இயேசுவின் பிள்ளை தான். ஆனா அதே சமயத்தில் யூ ஆர் த டிசைபிள், நீங்க சீஷர்களாக இருக்கிறவர்கள். அப்போ சீஷர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய எஜமானனாக உங்களுடைய குருவாக இருக்கின்றதான தேவாதி தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து மாத்திரம் யூ ஷுட் ஹானர். அவரை மட்டும்தான் நீங்க கனப்படுத்த வேண்டும், அவருக்கு மட்டும்தான் நீங்க பிரியமாக இருக்க வேண்டும். தாவீது வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில சவுலை கொல்றதுக்கு வருது. கூட இருக்கிறவன்லாம் சொல்றான், ஏப்பா இந்த நேரம் தான் சரியான நேரம், நீ சவுலை என்ன செஞ்சிரு, கொண்டு போட்டுரு. தாவீது என்ன சொல்றார் தெரியுமா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்லவனோ கெட்டவனோ லெட் இட், அதை எப்படி போனாலும் போயிட்டு போகுது. ஆனா அவன் கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனுஷன். அப்போ இந்த தாவீதுக்குள்ளாக என்ன இருக்கு தெரியுமா, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அது கடவுளை மகிமைப்படுத்தணும், அது கடவுளை பிரியப்படுத்தணும். அப்போ உங்க இருதயத்தில் உள்ளதான எண்ணம் எல்லாம் எப்படிதான் இருக்கணும், நீங்க ஒரு கிறிஸ்தவங்கன்னா நீங்க செய்கிறதான உங்க வாழ்க்கையின் பகுதி மூலமாக God should glorify. யார் மகிமைப்படணும், அவர் மகிமைப்படணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருப்பாங்கன்னா நான் எப்படி மகிமைப்படலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, அதே போல தானியல் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா சட்ட திட்டங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரு ராஜாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, சட்டம் போட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரை பிரியப்படுத்த நினைச்சாரு, ராஜாவை பிரியப்படுத்துறது ஈஸி இல்லையா, ஆனா அவர் அதை செய்யல. அவருடைய முழு திட்டமும் என் ஆண்டவரை நான் எப்படி கனப்படுத்தலாம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு விரோதமாக நான் துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதில் தானியேல் மிகுந்த கவனத்தோடு கூட காணப்பட்டிருந்தார். என்னை கொண்டு போய் சிங்க கேபில போட்டாலும் சரி, நான் நரகத்திற்கு பெயரக்கூடாது.
நான் அவரை ராஜாவை ப்ளீஸ் பண்ண நான் எங்கே தான் போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். ஆனால் தேவனை பிரியப்படுத்தினா சிங்க கேபிக்குள்ளாக போவேன். எது பெஸ்ட்டு? உங்களை தான் கேட்க. நம்ம ஆளுக்கு என்ன நினைப்போம்? ஐயா இயேசுநாதர்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம்? மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சிருவாரு. ராஜாட்ட என்ன செய்ய முடியாது? அந்த கதை செல்லாது. அப்படியா? ராஜாவாவது மன்னிக்கலாம், மனம் இறங்கலாம். இயேசுநாதர்கிட்ட அந்த குணாதிசயமே கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆண்டவர், நம்ம ஆண்டவர். சரிதானா? அவர் வெட்டு ஒன்று, சொல்லுங்களேன், துண்டு 2 தான், மாற்றமே கிடையாது. அப்போ அவரை நாம் மேன்மைப்படுத்தணும், முதன்மைப்படுத்தணும்னா நான் அவரை மட்டும் பிரியப்படுத்த ஆக வேண்டும். There should be no compromise in your life. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளையும் நான் ஒத்து போக வேண்டும், கிடையவே கிடையாது. இது கிறிஸ்தவ சீஷத்துவத்தினுடைய முக்கியமான நோக்கம். இது இல்லைன்னா நீங்க சீஷர்களே கிடையாது. அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருவது. பவுல் வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ முறை அவருடைய வாழ்க்கையை ஜீவனை கொலை செய்வதற்கு பல திட்டங்கள் தீட்டினாங்க. பல சூழ்நிலைகளில் அவருடைய குணாதிசயம் ஃபர்ஸ்ட் லைஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார்னு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா எப்போ அவர் தரிசனத்தை பெற்றாரோ அவர் சொல்றாரு, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாதே, முழுவதுமாக கடவுளை மட்டும் பிரியப்படுத்த உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுங்க. அதோடு கூட நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்வோம் என்றால், நம்ம வாழ்க்கையில நாம சுயநலத்தை களைந்து கிறிஸ்துவை மையமாக்கி கொள்ள வேண்டுவது அவசியம். எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்தணுங்கிறதுக்கு முதலாவதாக என்ன பார்த்தோம்? நீங்க இந்த உலகத்திலிருந்து தனித்து எடுக்கப்பட வேண்டுவது அவசியம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தரை பிரியப்படுத்துவது அவசியம். மூன்றாவது, நீங்க இந்த சுயநலத்தை கலைந்து விட்டு கிறிஸ்துவை மையப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். அப்போ நீங்க கிறிஸ்துவ மையமாக உங்க வாழ்க்கையில் நீங்க வைக்கலைன்னா எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு வீணாக போய்விடும். மார்க்கு சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வீர்களானால் 8ஆம் அதிகாரம் மார்க்கு 8:34 நீங்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பின்பு இயேசு ஜனங்களை தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எந்த இடத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது சுயநலத்திற்காக நீ காணப்பட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட கடவுள் கொடுக்கல. நம்முடைய சுயநலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு கிறிஸ்துவ மட்டும் மையமாக வைச்சாதான் உங்களால கிறிஸ்துவ சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற முடியும். அவர் சொல்றாரு, நான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வானா? இழந்து போவான். என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அடுத்தது சொல்றாரு, உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனால அவன் ஜீவனுக்கு ஈடாக ஒன்னை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அடுத்து சொல்றாரு, விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராக பரிசுத்த தூதரோடு கூட இயேசுவானவர் வருகிற பொழுது இந்த மனுஷனை வெட்கப்படுவார். நீங்க கடவுளுக்கு முன்பதாக இந்த உலக சுய லாபத்திற்காக சுயநலத்தை வெறுத்துவிட உங்களால முடியலைன்னா அடுத்தது டேஷ் டேஷ் டேஷ். கோயிலுக்கு வந்தோம், நல்ல வார்த்தையா சொல்லுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்துகின்றதான காரியம் தான் ஆண்டோடைய விருப்பமாக காணப்படுகிறது. அப்போ முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை முதன்மைப்படுத்துவது சீஷனுடைய வேலை. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய போதனைகளை உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? பின்பற்றணும். நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், அதனால எனக்கு எல்லாம் கிறிஸ்துவப்படி தெரியும் என்பது அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றுகின்றவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 8:31 சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என்ன சொல்றாரு? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீங்க. யாரை பத்தி சொல்றாரு?
என்னமா? விசுவாசித்த யூதர்களை பற்றி, வெறுமன யூதர்கள் அல்ல, வெறுமன சீயோன் திருச்சபை அல்ல, விசுவாசித்த சீயோன் திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என் உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க யாரு? என்னுடைய சீஷர். அப்போ விசுவாசிகள் எல்லாரும் கடவுளுடைய சீஷர்களா? நெவர். விசுவாசிகளாக இருந்தால் மட்டும் போதாது, உங்க வாழ்க்கையில் அந்த விசுவாசத்துல இருந்து இந்த வேத பிரமாணத்தின்படி நீங்க வாழ்வீர்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அதே யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் எல்லார் வீட்லையும் கிடையாது. இந்த 100 வருஷமா தான் எல்லாருடைய கைரங்கள்லையும் என்ன இருக்குது? கிட்டத்தட்ட வேதாகமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆலயத்தில் இருக்கும், போதகர்கள்ட்ட இருக்கும், இதோடு கூட முடிச்சிருது. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா தான் பரிசுத்த வேதாகமும் உங்க கையில் இருக்குது. இப்போ நீங்க இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? நம்ம தான். அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு எப்படி இருக்கிறானா? அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தால்தான், இதை கை கொண்டால்தான் உங்க வாழ்க்கையில் அந்த போதனைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுதுதான் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதையும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷன் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் நல்லா மனசுல வச்சுக்கலாம். 6:6 வாசிப்போமா? ஆண்டவருடைய இந்த வார்த்தையை பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அப்படியே பின்வாங்கி போறாங்க. இயேசுவே ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்தார். என்ன செஞ்சாரு? 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். போஷிச்சுட்டு இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு அந்த செயல்களை வச்சு தன்னை ஒப்பிட்டு பேச தொடங்கிட்டார். இது எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லையா? நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி பேச தொடங்கிட்டாரு. இதை கேட்க கேட்க ஆட்கள் எல்லாரும் அப்படியே உருவிட்டே போறாங்க. யாரையும் நில்லுங்கன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, சரியா? உருவிட்டு போறவனா போயிட்டு போ விட்டுருவாரு. பார்த்தா எல்லாருமே உருவிட்டு போயிட்டான். யார் தான் இருக்கிறா? வெறும் 12 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? போனா போய்க்கோ, என்னை பின்பற்றி வரணும்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த வழிமுறையை விட்டு எந்த சூழ்நிலைகளையும் திருச்சபையானது என்ன செய்யாது? வழி விலகி போகாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரியம் என்ன? நான் இயேசுவின் போதனைகளின்படி உண்மையாக நான் அவைகளை பின்பற்றுகின்றேனா? சிந்திச்சு பாருங்க. சீஷன் என்றால் என்ன? இயேசுவை எல்லா நிலைமையிலும் முதன்மைப்படுத்தணும், மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக உங்க வாழ்க்கையில இயேசுவின் போதனை என்ன செய்யணும்? நீங்க பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக நீங்க இயேசுவுக்கு கனி கொடுக்கின்றவர்களாக இருப்பவர்கள் சீஷர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், அப்போ என்ன? உங்க வாழ்க்கையில கனியானது அதிகமாக பொங்கி 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 என்ன செய்யுது? நீங்க கனி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய சாயல் கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்கிறது. அதான் அதனுடைய அர்த்தம். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஜீவியமும் கிறிஸ்துவ உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதான் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுறாரா? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க யாரா இருப்பீங்க? சீஷர்களா இருப்பீங்க. கனி கொடுப்பதான ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதா கஷ்டமா? கஷ்டமான அனுபவம் இல்லை. கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் என்ன உலம்? கல்லறி உலம். ஆமா, எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்க கனி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க உங்களுடைய முழு நோக்கமும் நான் சீஷன், இயேசுவினுடைய சீஷன்.
அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமையிலையும் பிதாவானவர் என் வாழ்க்கையை பார்த்து மகிமைப்படணும்னா என்னுடைய நற்கிரியைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது தான் மிக மிக முக்கியமான காரியம். ரெண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ளுகின்றதான காரியம், முதலாவதாக நம்ம என்ன திருமறையில் பார்க்கிறோம்? தேவனுடைய அழைப்பு. மறந்துடாதீங்க, எதற்காக அழைச்சிருக்கிறாரு? சீஷனாக அழைச்சிருக்கிறாரு. சீஷன்னா யாரு பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த சீஷர்களை உருவாக்கும் பணி என்றால் என்ன, சீஷர்களை உருவாக்குகின்றதான பணின்னா என்ன என்பதை நம்ம திருமறையிலிருந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாகவே கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதினா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், மறந்தாச்சா? தேசத்தார், சரிதானே? இன் ஆல் நேஷன் என்றுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சரி, வாசிப்போம். சகல தேசத்தார்களையும் சீஷராக்கி என்ன செய்யணுமா? சகல தேசத்தார்களையும் நீங்க சீஷராக்கணும். சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அப்படின்னு என்னது? அவங்களுக்கு திருச்சபைக்குள்ளாக உங்களை என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. கொண்டு வந்து இயேசு என்னென்னலாம் கட்டளை கொடுத்திருக்கிறாரோ கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்வேன்? உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையா? ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்போ? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உண்மைதான். இந்த இயேசு அறியாததான மனுஷனிடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்லணும். இயேசுவை பற்றி சொல்லி அவனை தேவனை அறிய செய்யணும், தேவனுக்குள்ளாக கொண்டு வரணும். சபையில அவனை நீங்க சேர்க்க வேண்டும். ஞானஸ்நானம் அவன் பெற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டான்னா அவனுக்கு என்ன கடவுள் அடுத்ததாக கற்றுக் கொடுக்கிறாரு? என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை நீங்க என்ன செய்யணும்? சீஷராக நீங்க மாற்றினீங்கன்னா கர்த்தர் சொல்லாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் யார் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும், யார் உங்களை நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் அவர் உங்க கூட என்ன செய்வார்? இருப்பார் என்பதை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றதான ஒரு வாக்குறுதி. அப்போ சீஷர்களை உருவாக்கு என்பது என்ன? நம்ம திரும்பியும் சொல்லிக் கொடுக்கிறேன். மனுஷர்களை இயேசுவை அறிந்து கொள்ள நீங்க வழி செய்வது அவசியம். அது நம்முடைய பணி. இரண்டாவது, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது அவசியமான காரியம். மூன்றாவது இந்த பகுதி என்ன சொல்கிறது? அவர்கள் தேவனுடைய அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் வளருவதற்கு நீங்க தான் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. நான்காவது என்ன செய்யணும்? அவர்களை மற்றவர்களிடத்துல அவங்க போய், நான் இயேசுவை அறியாம இருந்தேன், இயேசுவை நான் அறிஞ்சுக்கிட்டேன், என் பாவத்தை எல்லாத்தையும் இயேசு மன்னிச்சாரு, இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், இந்த இயேசு உனக்கும் தேவை அப்படின்னு அவன் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? உங்களை தான் கேட்க. இது செய்யலைன்னா யுவர் நாட் அட் ஆல் எ டிசைபிள். நம்ம கிறிஸ்தவங்கன்னு பேரளவு சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் யார் கிடையாது? சீஷர்கள் அல்ல என்பதைத்தான் நம்முடைய சத்திய வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இது மட்டும் ஒரு அழைப்பின் காரியம் என்பது கூறிவிடுகின்றது அல்ல. இதுல மட்டும் நின்று விடுகின்றதான காரியம் அல்ல. ஒரு முழு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய காரியம். நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நான் சீஷனாக வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய நாமம் என் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட்டு மற்றவர்களை நான் சீஷனாக மாற்றிக்கொண்டே இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்று பவுலடியார் சொல்லுகிறார். வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யார? நீங்க கோயிலுக்கு வந்து கவனிக்கிறதுக்கு தான் வாரீங்களான்னு தெரியலையேன்னு நினைக்க வேண்டியிருக்குது. நானே வருத்தப்பட்டேன்னா, ஏசுநாதர் எப்படி இருந்துச்சு பேரு?
ஆமாம், இதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளாகவே பொங்கி சந்தோஷம் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படிதானா இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிப்போமா? ஆ ஆ ம் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதும் நல்லது. ஆனால் வேதம் அடுத்து அதற்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் சொல்லுது பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே, யார் சகோதரர்களாக கடவுளுடைய வேதம் சொல்லுது? உங்களை தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அநேகரும் சகோதரர்களாக இருக்கிறோம். முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் நம்மை என்ன செஞ்சிருக்காரு? முன் அறிந்தார். நம்முடைய வாழ்க்கையில முன்னறிந்தவர் அவர்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே இதை நம்ம எல்லாம் படிச்சுட்டோம். என்ன எங்க படிச்சோம்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு ஆராதனையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். முன் அறிந்தப்பட்டவர்கள் நம்ம, முன் குறிக்கப்பட்டவர்கள் இருக்கிறவர்களாகி நம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் சீஷனாக செயல்படுத்தி கொண்டே நான் வாழ வேண்டியது அவசியம். சரி, இந்த சீஷர்களை உருவாக்குகின்றதான பணி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் என் வாழ்க்கையில நான் எப்படி அவர்களை உருவாக்குவது? 5 காரியங்களை வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நான் முடிவை மனதில் வச்சு நான் என்ன செய்யணும்? தொடங்க வேண்டும். எந்த முடிவை மனசில் வச்சு தொடங்கணும் சொல்லுங்களேன். நான் விரும்பினாலும் விரும்பினாலும் யார் வரப்போறா? இயேசுவானவர் வரப்போறாரு. அவர் வருகிற பொழுது நான் கைவிடப்பட்ட நிலைமையில போயிடக்கூடாது. நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னா நான் சீஷனா வாழணும். சீஷர்களை என்ன செய்யணும்? உருவாக்குகின்ற பணி செய்ய வேண்டும். இந்த காரியத்தை மனதில் வைத்து நான் முதலாவதாக வாழ வேண்டியது என் பொறுப்பாக காணப்படுகிறது. அப்போ எனக்குள்ளாக ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்டு பார்த்து கொள்ளலாம். என்ன கேள்வி? ஒரு சீஷன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஐயா, கற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்களே, என்னையா கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதிகமாக சீஷர்களோடு கூட இருந்தார். சீஷர்களோடு கூட இருந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சார். அவர் ஊழியம் செய்கிற பொழுது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ இல்லையோ, சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்க பைபிளை திருப்பி சுவிசேஷ பகுதி இருக்குது இல்லையா, இதுல எதெல்லாம் அவர் சீஷர்களுக்கு குறிப்பாக சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்த காரியம்? சபைக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிதானா? அவர் மக்களை பார்த்து பேசுறாரு, பரிசேயர்கள்ட்ட சண்டைப்பெல்லாம் போடுவாரு, அதெல்லாம் உங்களுக்கு உரியது இல்லை, சரியா? ஆமா. ஆனா சீஷர்களிடத்துல எதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ எல்லா காரியங்களும் சபைக்குரியதான காரியங்கள். அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? அநேக காரியங்களை ஊமைகளாக ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசினதை நீங்க திருமறையில வாசிக்கிறீங்க. அநேக நேரம் அவங்களோடத்துல செலவிடுகின்றார். அவங்க வாழ்க்கையில அவர் அவங்களோடு கூட அந்த நின்று விடுகின்றதான காரியத்தில் மட்டும் இல்லாம அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதாக பல காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஊமையின் காரியங்களை விலக்கி சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ நான் கற்றுக்கொள்வதுனா என்ன? நான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக முக்கியம், சரிதானா? எப்படி இயேசுவானவர் சீஷர்களோடு கூட அமர்ந்திருந்தாரோ அதே போல நான் இயேசுவோடு கூட இருப்பது அவசியமான காரியம். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக அநேக வேத சத்தியங்கள் நான் இப்போ சொன்னேன் சபைக்கென்று கொடுத்திருக்கிறான்னு, அதை எல்லாவற்றையும் நான் வாசித்து நான் இதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிற பொழுது நான் எவ்விதமாக என்ன நான் தயார்படுத்தி கொண்டு நான் மற்றவங்களையும் தயார்படுத்துவதான காரியம் அவசியம் என்பதை நான் புரிஞ்சுக்கிடலாம். இப்போ எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யாருக்குமே ஆண்டவர் முழுமையா சொல்லி கொடுக்கல, பாதி தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பாதி சொல்லி கொடுத்த பொழுது ஒரு ட்ரையல் வைக்கிறாரு, ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? இங்க பாரு, ரெண்டு பேரா வாங்க கூப்பிடுறாரு. ரெண்டு பேரா வராங்க. நீ எல்லாரும் என்ன செய்யுங்க? ஊழியத்துக்கு போங்க. இந்த ஊழியத்துக்கு போய் நீங்க என்ன செய்யணும்? வாசிப்போமா? 10ஆம் அதிகாரம் 1 வசனம். 12 சீஷர்களையும் இயேசுவானவர் தம்மிடத்தில் வரவழைத்து அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுகின்றதான காரியத்தில் நீங்க பார்க்கிறீங்க. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா?
நீங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் நீங்க செஞ்சிருக்க வேண்டாம். ஏன்னா முதையே போறப்போ கோணல் ஆச்சுன்னா முதல் கோணல் முற்றும் கோணலா மாறிடும். அதனால நீ என்ன செய்யுங்க, என்ன அறிந்த யூதர்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யுங்க. அதான் ஆண்டவர் கற்றுத்தருவதான காரியம். புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமல் அப்படின்னா என்ன, சமாரிய பட்டணங்களை பிரவேசிக்காமன்னா சமாரியர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க என்ன செய்யல, ஸ்திரப்படலை. அவங்க எல்லாருமே புறஜாதிகளாக ஹெல்னிஸ்டிக் ஜூஸ் என்று தான் அழைக்கப்படுகிறாங்க, கலப்படமான யூதர்கள். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்காது, வேத அறிவு இருக்காது. வேத அறிவு இருக்கிறவங்களிடத்துல போய் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. அதான் சொல்றாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு என்ன செய்யுங்க, போங்கள். போய் என்ன செய்யுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. அவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ரெண்டாவது நீ போய் பிரசங்கம் பண்ணு. நீங்க செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பட் என்ன செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இந்த சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. பார்த்து அவங்கள எங்க கொண்டு வாங்க. என்ன சொல்றது எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கான காரியம் இல்லை. ஹோல் திருச்சபையுடைய பொறுப்பு. ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் யார் தான், நீங்க சொல்லுங்க, சீஷர்கள் தான். நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க தான். அப்போ கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது, நீ பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து சொல்லு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, நீங்க மனம் திரும்புங்கள் என்று அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க. அவங்க மத்தியில என்னுடைய நற்கிரிகளை நீங்க செயல்படுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. 9ஆம் வசனம், 12ஆம் வசனத்துக்கு போயிருங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, ஒரு கேர் பண்ண வேண்டாம். காலில் இருக்கிற தூசியை உதறி விட்டு என்ன செஞ்சுட்டு இருங்க, போயிட்டே இருங்க. 15, 16, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக கற்றுத் தருகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே லகுவா இருக்கும். ஏமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தானே, ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே. ஏன் அவங்க வாழ்க்கையில அவங்க உதாசீனப்படுத்துறாங்க? ஏன்னா அவங்க கடவுளை நேசிக்கிறதான அன்பு அவ்வளவுதான் இருக்குது. ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ளல, நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாதையா கோயிலுக்கு, லேட்டின் விட்டுருங்க. அவன் வந்தா வாரான், வரலைன்னா போறானா இல்லை, அப்படி இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்கள அடுத்த ஆகல போய் திரும்பி சந்திக்கிறது. அவன் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்காக பிரயாசம் எடுப்பது சபையுடைய பொறுப்பாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை செய்கிறது பொழுது இதை நான் தவறிட்டேன்னா வேதம் என்னிடத்துல கணக்கு கேட்கும். நான் செய்கின்ற பொழுது வேதம் என்ன சொல்றது பாருங்க, நியாய தீர்ப்பு நாளில் சோதோம் குமரா பட்டணம், அதாவது கடவுளை அறிந்திராத பட்டணத்திற்கு தேவன் கொடுக்கின்றதான தண்டனை மிக பெரிதா இருக்கும். அதை பார்க்கிலும் இந்த மனுஷர்களுக்குரிய தண்டனை அதோட பெரிய பெரிதா இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனமா இருந்து செயல்பட வேண்டியது அவசியம். சொல்லிட்டு 16ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, ஆடுகளுக்குள்ள அனுப்பினார்னா நல்ல ஆண்டவர், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இங்க என்ன செய்யறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல சுத்திலும் இருக்கிறதெல்லாம் எப்படிதான் இருக்கும், எப்போ கடிச்சு குதறலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒருத்தனாலையும் அவன் பல்லு உங்க மேல என்ன செய்யாது, சொல்லுங்களேன், படாது. ஏன், கடவுள் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. நீங்க என்ன செய்யணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா படம் எடுத்து நின்றுட்டு இருக்கும். ஒரு மனுஷன் சைடில் இப்படி கை தட்டானா டக்குன்னு செய்யும், ஆமா, இம்மீடியட்டாக அதனுடைய தலையை திருப்பும். இந்த சைடு திருப்புனா அங்கிட்டு திருப்பும். அப்போ அதோட பி ஷார்ப்பாக இருக்குது. நல்ல பாம்புக்கு காது உண்டா? அப்போ இப்படி திரும்புது, நாக்கு இருக்குது. அது நாக்குடைய சைடில் அது இந்த சென்சார் மாதிரி கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, படைச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் டக்குன்னு பி ஷார்ப்பாக இருக்குது. கடவுள் சொல்லாரு, பி ஷார்ப்பாக இருங்க. அதுக்காக பாம்பை போல இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா விஷத்தோடு கூட இருக்கணுங்கிறது இல்லை, அந்த அர்த்தம் இல்லை.
கடவுள் என்ன கற்றுத் தருகிறார்? ஆல்வேஸ் பி ஷார்ப். இதே காரியத்தை தான் பி ஷார்ப்ங்கிறதான வார்த்தை கமெண்ட்ரியில எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் வருக திருடனை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? திருடனை போல வரும் என்று சொல்லப்படுகிறதான இடத்துலையும் இதே வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை பயன்படுத்துது. அங்கேயும் சொல்லப்படுது பி ஷார்ப். எப்படி? அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது என்று சொல்லுவோம். ஆனா வருகின்றதான ஆண்டவரை நான் சந்திப்பதற்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு கூட இருப்பது. இப்போ என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார்? பாம்பை போல நீங்க ஷார்ப்பாக இருங்க, அதே சமயத்துல புறாக்களை போல எப்படி இருங்க? கபடற்றவர்களாக. சூதுவாது தெரியாத பிள்ளைன்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. அதுதான் ஆண்டவர் கற்றுத்தருவதான காரியம். இப்போ இயேசுனுடைய சீடர் எப்படி இருப்பார் என்பதை நமக்கு தெளிவாக வேதத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த வேதத்தை நேசிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க செய்ய வேண்டியதான பணி, ஒரு சீஷனாக இருந்து செய்ய வேண்டிய பணியை கடவுள் கற்றுத் தருகிறார். நீங்க என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன பேசணும் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு ரெண்டாவதாக என்ன ஆண்டவர் கற்றுத் தருகிறார்னா, இந்த வேதத்தை நேசிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் வேதம் வாசித்தா தான் அப்படிதானம்மா மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஐயா பைபிள் வாசின்னு சொல்ல முடியும். அந்த காலங்களில் நிறைய வீடுகளில் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்க? இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபம் பண்ணினாயான்னு போட்டிருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒரு பக்தன் சொல்றாரு, சர்ச்சுக்கு வருகின்றதான மக்களுடைய நிலை 65% மட்டுமே. அதுல 5ல் 2 பேர் என்ன வாசிக்கிறவங்க? வேதம் வாசிக்காதவங்க. அப்படிதானா? இல்லை, திருச்சபை வேதத்தை நேசிக்கின்ற சபையாக இருக்கணும். இந்த வேத புஸ்தகத்தை நீங்க எந்த அளவில் ஆராய்ச்சி வாசிக்கிறீங்களோ அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியதான காரியம். நீங்க வாசிச்சீங்கன்னா தான் இந்த வேதத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். இந்த பைபிளை நான் படிக்கிறதன் மூலமாக என்னுடைய நிலையை கடவுள் மாற்றி இருக்கிறாரு, என்னுடைய அந்தஸ்தை கடவுள் மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நான் கிறிஸ்துவுக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்றதான எனக்குன்னு ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளை கொடுத்து நான் சீஷனாக நான் வாழ வேண்டும், சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என்றதான காரியத்தை இந்த வேதத்தின் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வேதத்தை நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளையும் ஆராய்ச்சி படிப்பது அவசியம். ஒவ்வொரு நாளையும் நான் இந்த வேதத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுப்பதான காரியம் அவசியம். ஆண்டவர் அதை தான் நமக்கு அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ அடிப்படையான செய்திகள் என்ன என்பதை வேதத்தின் காரியங்கள் நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போக போக அவங்க பைபிளை படிக்கும்போது என்ன செய்வாங்க? மேலான காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். அப்போ பிரச்சனை என்ன? நம்ம வாழ்க்கையில ஏன் மக்கள் வேதத்தை தொட மாட்டேங்காங்கன்னா, இதை ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாட புத்தகத்தை போல என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. இல்லை ஒரு குறி சொல்ற புத்தகத்தை போல பார்க்குறாங்க. எனக்கு ஏற்றதான வசனங்களை மட்டும் நான் என்ன செய்யணும்? கடவுள் தரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை. என் வேதத்தை என்ன செய்ய மாட்டேங்காங்க? அதிகமாக வாசிக்க மாட்டேங்க. அதன் மேலே அன்பு இல்லை. இதன் மேலே அன்பு இல்லைன்னு சொல்றது காட்டிலும் கடவுள் மேலே உங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன். அன்பு இல்லை. சபைக்கு கடவுள் மேல அன்பு இருந்துச்சுன்னா அதிகமா திரும்ப 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 இந்த பைபிள் என்ன செய்வாங்க? வாசித்து கொண்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை வாழ்க்கையில எல்லாமே இடிஞ்சு போனாலும் சரி. யோபு சொல்றாரு இல்லையா, அவன் மனைவி சொல்றாங்க, ஐயா எல்லாமே இல்லாம போயிட்டு இன்னீர் இன்னும் கடவுள் கடவுள் சொல்லி இருக்கிறீரே. ஆனா யோபுடைய இருதயத்தினுடைய எண்ணம் என்ன? இந்த உலகத்தினுடைய நிலை தான் மாறி போகுமே தவிர என் ஆண்டவர், என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார், அவர் ஒரு நாளும் மாறாதவர். அதனாலதான் சொல்றாரு, பைத்தியக்காரி போல என்ன செய்யாதமா பேசாத, நன்மையை பெற்றதான நாம் தீமையை பெற வேண்டாமோ. அப்போ இந்த வேத புஸ்தகத்தை நீங்க ஒவ்வொரு நாளையும் சிரமத்தை எடுத்து நீங்க வாசிங்கனாலும் சரி, அன்பு கூர்ந்து வாசிங்கனாலும் சரி, ஏதோ ஒரு சூழலை வாசிங்க. நீங்க வாசிங்கன்னா தான் நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து என்ன செய்ய முடியும்? அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த முடியும். அதான் மிக மிக முக்கியம். மூன்றாவதாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஆன்மீக ஒழுக்கங்கள் என்ன காரியம் என்பதை, இந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை முக்கியத்துவப்படுத்துவது அவசியமான காரியம். ஆன்மீக அந்த ஒழுக்கத்தின் காரியம். நீங்க சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வச்சிருந்தார். நான் எப்படித்தான் வாழணும்னு ஒரு ஒழுக்கம் வச்சிருந்தாரு.
அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது, என்னிடத்துல பாவம் உண்டு யாராவது என்னை குறித்து கை நீட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. அவருக்குன்னு உபவாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு, அவருக்குன்னு ஜெபிக்கின்றதான பழக்கம் இருந்தது, அவருக்கென்று தேவனுடைய நியாய பிரமாணத்தை வாசிக்கின்றதான ஒரு காரியம் இருந்தது, கடவுளுக்காக சேவை செய்கின்றதான காரியம் இருந்தது. இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. என்ன, வீட்டில் போய் வாசி பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உபவாசிக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஜெபம் பண்றாரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் அநேக ஜனங்களை சந்திக்கின்றதான காரியங்கள். அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளுக்குள்ளாக ஆன்மீக ஒழுக்கத்தில் நீங்க இருக்கணும்னா ஒரு குவைட் டைம் எடுக்கிறதான காரியம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பெல்லாம் பிதாவினுடைய பாதத்தில் போய் அமருகின்றதான ஒரு அனுபவம் அவருக்குள்ளாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஏன் நீங்க செய்யணும்னு சொல்லுன்னா, நீங்க செஞ்சீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்க, கற்றுக் கொடுப்பீங்க என்ற ஆன்மீக ஒழுக்கத்தின் காரியம். கடவுளுடைய வேதம் சொல்லுது, எல்லாமே எப்படி இருக்கணுமா, ஒழுங்கும் கிரமமாக காணப்படுவதான காரியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 4ஆவதாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, ஆவியில் நடக்க அவர்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது என்னையா ஆவியில் நடக்க? பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட அவர்கள் ஜீவிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கை எதுல இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக நீங்க வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்துல ஒருவேளை இந்த அதிகாரம் அளிக்கின்றதான வேதத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில நடத்துகின்றதான விதத்துல நீங்க நடக்க வேணும்னா உங்க ஜீவி எப்படி இருக்கணும், you should bear fruit for Christ என்று தான் நம்ம திருமறையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். திருப்பிக் கொள்ளவும் யோவான் 15ஆம் அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தில் நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, உங்களால ஆவிக்குரியவர்களாக நீங்க நடந்து ஆக வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நீங்க இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை விட்டு அறுக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதான் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்குள்ளாக என்ன செய்யணும், இணைஞ்சிருப்பது அவசியம், தேவனுக்குள்ளாக ஒட்டி கொள்வது அவசியம், தேவனில் நீங்கள் நிலைத்திருப்பது அவசியம். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால கனி கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில் நீங்க ஆவிக்குரியவர்களாக நீங்க வாழ முடியும். உங்க வாழ்க்கை ஆவிக்குள்ளாக இருந்தா தான் சீஷர்களாக நீங்க நடத்துகிறவர்களையும் அவர்களையும் ஆவிக்குரியவர்களாக நீங்க என்ன செய்ய முடியும், நடத்துகின்றவர்களாக நீங்கள் காணப்பட முடியும். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். யார் சொல்றா? பவுல் சொல்லி கொடுக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன, ஆவிக்குரியவர்களாக நீங்க என்ன செய்யுங்க, வாழுங்கள் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதான காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கை யாரை கொண்டு வாழ முடியும்? with the help of the Holy Spirit, இல்லையா? பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட தான் உங்களால பரிசுத்தமா வாழ முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்க மாம்சத்தினுடைய நிலைக்கும் ஆவிக்குரிய நிலைக்கும் பவுலடியார் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருவதை நீங்க திருமறையிலே பார்த்து கொள்ளலாம். அப்போ மாம்சத்தினுடைய நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களால ஆவிக்குரியவர்களா வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க கனி கொடுக்கணும்னா ஆவிக்குரியவர்களா இருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அப்போ உங்க வாழ்க்கை எல்லா நிலைமையிலையும் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட அவருடைய வழிநடத்துதலோடு கூட நீங்க இருக்கும்னா ஒவ்வொரு நிலைமையிலையும் நீங்க தேவனுக்குள்ளாக உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சயம் காத்து கொள்வது அவசியமான காரியம். அதோடு கூட தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லி கொடுக்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போமா? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நீங்க கேட்கறதான எல்லா காரியங்களும் சரியாக நிறைய நேரத்தில் இருக்காது. அப்ப நீங்க கடவுளுக்குள்ளாக இருந்தீங்கன்னா தான், ஆவிக்குரியவர்களா இருந்தீங்கன்னா தான் அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உங்களோடு பேசுவாரு. ஏதோ உணர்ச்சி வசப்படுவதான நிலை ஆவிக்குரிய நிலை அல்ல. உணர்ச்சி வசப்படுறது இல்ல,
நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறீர்கள்டா உங்க ஜீவியத்துல உங்களை நடத்துகின்றதான ஆவியானுடைய ஒத்தாசையை நீங்கள் காண முடியும். அப்போ ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா உங்க லைஃப் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தோடு கூட இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றார் பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் அவன் எல்லா ஆவிகளையும் நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாமல். எப்படி உங்களால சோதிச்சு பார்க்க முடியும்? உங்க வாழ்க்கை திரும்பி சொல்றேன், ஆவியானுடைய துணையோடு கூட நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிங்கள். அப்படி இருந்தீங்கன்னா தான் எப்படி கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக அவர் காத்திருந்து தேவ வல்லமையோடு கூட செயல்பட்டாரோ அதே போல உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிற பொழுதுதான் இது உணர்ச்சி வசப்படுகிற அனுபவத்தில் அல்ல. ஏதோ ஒரு செய்தியை கேட்டேன், நான் உணர்ச்சி வசத்தோடு எமோஷனோடு கூட நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், இல்லவே இல்லை. அது கோயிலை விட்டு வெளியே போறதுக்குள்ள அவுட்ஸ் பீஸ் போயிடும். உங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் தேவ ஆவியானவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் நடத்துவார். 5ஆவதாக என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? கர்த்தர் விரும்புவதை செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் விரும்புவதை செய்வதை, எது கடவுள் விரும்புகிறாரோ அதை நீ செய்தா நீ சீஷனாக இருப்பா என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்வது? நம்ம கற்றுக் கொடுப்பதான காரியம். ஒருவேளை என்ன என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்பதை தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக கற்றுக் கொடுப்பது. என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிப்போமா? மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையாக நடப்பதை இல்லாமல் வேற ஒன்றையும் அவர் என்ன செய்யல, நம்ம இடத்துல கேட்கறது இல்லையா? இதான் ஆண்டவர் விரும்புறாரு என்று இதை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். நம்ம என்ன செய்யணுமா? நியாயம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? இரக்கத்தோடு கூட இருக்கணும். நம்ம தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையா நம்ம வாழணும். நான் அப்படி வாழ்ந்தேன்னா அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், எப்ப ஆண்டவர் நீதி உள்ள தேவன், எனவே நீ எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்படித்தானே? சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம சபையில் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக முடிந்த அளவுக்கு சபைக்கு யாரை காமிக்கணும்? கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலையோடு கூட ஒவ்வொரு பிரசங்கத்தின் காரியங்கள் தியானங்கள் அமைகின்றது. ஆனால் இந்த குருவானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த குருவானவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரா? இஸ் there is any assurance? நீங்க இந்த சர்ச்சைக்கு வரனால பரலோகத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? இல்ல நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால நீங்க சர்ச்சைக்கு பரலோகத்துக்கு போவீங்களா? இல்ல. எந்த சர்ச்சை எத்தனை ஆவிக்குரிய கூட்டத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அந்த சபை அந்த குருவானவர் உங்களை எங்க கூட்டிட்டு போக முடியாது, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. அப்போ அப்படி காமிக்கிறாங்கன்னா அதெல்லாம் போலியான காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கடவுள் என்னிடத்துல என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிறத நீங்க கற்றுக்கொண்டு தேவனுக்கு எது பிரியம் என்பதை நீங்க உணர்ந்து பார்த்து ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான காரியம். மற்றபடி இப்போ எங்களுடைய வேலை என்ன? இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணதான காரியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. டு ஷோ த டைரக்ஷன். எப்பா பரலோகத்திற்கு போறதுக்கு இதான் வழி. எப்பா நீ சீஷனை உருவாக்கணும்னு உன் மேல உள்ளத கடமை, இதுக்கு இதுதான் வழிங்கிறத டைரக்ஷன் காண்பிப்பது வந்து சபையினுடைய குருவானுடைய வேலை. ஆனா செயல்படுத்துவது யாருடைய வேலை? ஹலோ, ஒவ்வொரு நாள்லையும் நீங்க தேவனுக்குள்ளாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்ன செய்யணும்? உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க ஒருவேளை நீங்க பணி செய்கின்றதான இடங்கள்ல சாட்சியாக ஜீவிக்கின்றதான அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நேர போய் சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில் நீங்க சாட்சியை நீங்க காத்து கொண்டீங்கன்னா தான் பிற உங்க சாட்சியினுடைய ஈர்ப்பினாலே அவங்க உங்களிடத்துல வருவாங்க. நீங்க இவ்வளவு துன்பம் வருது, இவ்வளவு சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, how it is possible?
நீங்க உங்களால எப்படிமா முடியுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்லலாம், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன்பா, இந்த இயேசுவானவர் இப்படிப்பட்டவர். உங்க வாழ்க்கை அவங்களோடு கூட என்ன செய்யணும் சொல்லுங்களேன், பேச வேண்டும். அதான் முக்கியமான காரியம் சீஷத்துவத்தினுடைய அனுபவத்தில். கடைசியா காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சீஷர்களை உருவாக்கும் வழிகள், சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. முதலாவதாக சீஷன்னா யாருன்னு கற்றுக்கொண்டோம். ரெண்டாவதாக 5 காரியங்களை பார்த்தோம். என்ன, எப்படி நீங்க சீஷர்களை உருவாக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்கின்றதான காரியம், இந்த சீஷரை உருவாக்குறதான காரியத்தில் வழியில பல சவால்களை நீங்க கடந்து சென்றாதான் நீங்க சீஷர்களை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 எடுத்து வாசிப்போமா? நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய அற்புதம், மாஸ் என்ன சொல்லலாம், ஒரு மிராக்கிள் நடக்குது, கீழே வச்சு நடக்குது. எல்லாரையும் அப்படியே கூட்டமா எங்க கூட்டிட்டு போயிடுறாரு, மலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. மலைக்கு கூட்டிட்டு போனோன்னு அவர் சொல்ற தொடங்கின வார்த்தை என்னதுதான், பாக்கியவான்கள் அப்படின்னு தொடங்குறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு கூட கேட்குறாங்க. அது என்ன பாக்கியவான்கள்ங்கிறது நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பரலோகத்தை குறித்ததான காரியங்களை இயேசு கற்றுக் கொடுத்துட்டு 11ஆம் வசனத்துக்கு வராரு. வந்து சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், யாருமே உங்களை குற்றப்படுத்துறவங்க உங்களை உண்மையான காரியத்தை சொல்ல முடியாது. அப்படிதானே? உண்மையான காரியத்தை சொல்லுவாங்களா? ஐயா இவர் ரொம்ப ஜெபம் பண்றாருயா அப்படின்னு சொல்லுவாங்களா? இவர் ரொம்ப பைபிள் வாசிக்கிறாருயா சொல்லுவாங்களா? ஒழுங்கா சர்ச்சைக்கு போறாரு சொல்லுவாங்களா? இல்ல, உங்களை எப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் செய்துட்டு தான் இருப்பாங்க. எது வரைக்கும்? until my coming, அவருடைய வருகை வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு கடவுள் எப்படி கொடுத்திருக்காரு, ஒரு பாக்கியமா கொடுத்திருக்கிறாரு. 4 பேர் உங்களை ஏசுறாங்களா, என்ன செய்யுங்க? இப்போ உங்களை தான் சொல்றேன், 4 பேர் உங்களை ஏசுறாங்களா, என்ன செய்யுங்க? பி ஹாப்பி, இல்லையா? சந்தோஷமா இருங்க. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதான காரியம். ஒரு தெரிந்த பகுதி தான் என்னைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி நம்ம வாசிக்க கேட்டோமே, அதை எடுத்துக்கொள்வோமா? ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா எந்த இடத்துலையுமே இயேசுவான இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க இயேசுவிட்ட வந்துருங்கய்யா, உங்களுக்கு என்ன கிடையாது, பாடே கிடையாது. தயவு செய்து இப்படி பொய் சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. அது ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ தேவன்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவும் உண்டு, பாடுகள் உண்டு என்றுதான் சொல்லி கொடுக்கிறார். வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நீங்க பகுதியில் வாசிங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். என்ன? ஒரு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் கர்மேல் பர்வதத்தில் வச்சு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்க முடியாத பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் தலையை சீவிட்டாரு, கொன்னு போட்டுட்டாரு. இதையெல்லாம் யார் கேட்டுட்டா? எசபேல் தெரிஞ்சிட்டா. எசபேல் யாரு? ஆகாபுடைய மனைவி. ஆகாப் யாரு? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. அப்போ இந்த ராணி கேட்ட பொழுது அவ சொல்றா, இன்னைக்கு செஞ்சிட்டானா நாளைக்கு அவன் தலை, எலிய தலை இருக்காது. இதை கேட்டதான் தாமதம். எலியா என்ன செஞ்சிட்டாரு? தலை தெறிக்க ஓடுறாரு, ஊரை விட்டு வெளியே ஓடிட்டாரு. ஓடி ஒரு சூர செடிக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரு. படுத்துட்டு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நல்லா இருப்பீரு, போதும் கத்தாவே, என்னை உயிரோடு கூட வச்சிருந்து நீ என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டீரு, இனிமே என் உயிரை என்ன செஞ்சுக்கிடும், எடுத்துக்கிடும். நான் வந்த வருஷத்துல நினைக்கிறேன் இது ஒரு காரியம் எலியா குறித்து பிரசங்கம் பண்ண ஞாபகம் வருது. என்ன? தயவுசெய்து உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கிடும் சொல்லிடாதீங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா? இந்த ஜெபத்துக்கு ரொம்ப அதிகமா பதில் கொடுப்பாரு. சரியா? ஆமா. அதனால நீங்க எப்பவுமே ஆண்டவரை எந்த பாடுகளானாலும்
நான் தாங்கி கொள்ள எனக்கு என்ன செய்யுங்க, பலன் தாங்கன்னு கேளுங்க. சரியா? அதான் முக்கியமான காரியம். பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. பவுல் போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த முல்லை என்னால தாங்க முடியல சுவாமி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்றாரு, 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர் சொல்றாரு, இந்த முல்லை எனக்கு தாங்க முடியல, ரொம்ப அதிகமா என்ன வேதனைப்படுத்துது. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாக என்ன செய்யும், காணப்படும், விளங்கும் என்று சொன்னார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு சூழல்களையும் உங்க வாழ்க்கையில சோர்வுகள் வரலாம், உண்மைதான். மனுஷனா பிறந்த சோர்வு இல்லாம இல்லை. ஆனா இந்த சோர்வுகள் சூழ்நிலைகளை அமிழ்ந்து போயிடாதீங்க. அதுதான் எலியாவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போ இவருக்கு என்ன நடக்குதா பாருங்க. சூறை செடியில போய் படுத்திருக்கிறாரு. கடவுள் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அப்படியே படுத்துட்டாரு. இப்போ தேவதூதன் அவரை தட்டி எழுப்புறாரு. எழுப்பி சொல்றாரு, எப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. இவரு என்ன செய்யறாரு, நல்ல மனுஷன் சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்துக்கிட்டாரு. இப்போ அடுத்ததாக திரும்பியும் ஆண்டவர் கூப்பிடாரு, எலியாவே. அவரோடு பேசுறாரு. கடவுள் அவரோடு கூட கடந்து போறாரு. கடந்து போகிற பொழுது இந்த கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருந்தார் எல்லாம் அங்க நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த நிலைமையெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. கடவுள் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன, நீ யாரு? ராஜாக்களை அபிஷேகம் செய்வது தேவனுடைய ஊழியக்காரனுடைய பணி. ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பயந்துட்டு இப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறேப்பா, நான் உனக்கு பெருசா இருக்கிறேன், ராஜாத்தி பெருசா இருக்கலான்னு கேட்கிறாரு. நான் நினைச்சேன்னா இப்பவுமே ராஜாத்தி என்ன செஞ்சிட முடியும், சோழிய முடிச்சிட முடியும். ஆனா நீ இதை நினைக்காம இப்படி பயந்துட்டு ஒரு கோழைய மாதிரி இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன்னு சொல்றது பெருசு இல்லை. அந்த வைராக்கியம் எது வரைக்கும் இருக்கணும் சொல்லுங்களேன், கடைசி வரைக்கும் இருக்கணும். இவர் சொல்றாரு, ஆண்டவரே போதும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், ரைட் போதும், நீ இப்போ செய்ய வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. என்ன செய், 3 டாஸ்க் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிப்போமா? 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 16ஆம் வசனம். நிம்சியின் குமாரனாகிய, ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க. நிம்சியின் குமாரனா, நீ டாஸ்க் என்ன செய்யணும், நேர போற நிம்சியின் குமாரனாகிய ஏகுவை என்ன செய்யற, ஆமா அபிஷேகம், சாரி அதுக்கு முந்தின டாஸ்க் இருக்கு இல்லையா? 15ஆம் வசனத்துல கடைசியில் சொல்றாரு, அசகேல் சீரியா தேசத்தினுடைய ராஜா, அந்த ராஜாவை ஆசகேல நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு. ஏன்? அவன் உனக்கு துணையா இருப்பான். அதுதான் ஆண்டவருடைய சூழ்நிலை. ஆக ஆசகேல என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 2வது டாஸ்க் என்ன கொடுக்கிறாரு, ஏகுவை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ஒருவேளை இப்படி செய்யறது கடவுளுக்கு ஒரு புதிய காரியம் இல்லை, அப்படித்தானே? ஆகாப் ராஜாவா இருக்கிறப்போ ஏகுவை எப்படி நான் அபிஷேகம் பண்ணுவது, அதுதான் எலியாவுடைய பிரச்சனைங்க. நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ நேரம் எங்க போ, ஈசாய் வீட்டுக்கு போய் அவனுடைய குமாரர்கள் ஒருவனை என்ன செய், எனக்கு அபிஷேகம் பண்ணு. அப்போ கடவுள் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அதை என்ன செய்யணும், செய்யணும். 3வது என்ன டாஸ்க் கொடுக்கிறாரு, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இவர் என்ன செஞ்சாரு, உங்களை தான் கேட்கிறேன், இவர் என்ன செஞ்சாரு? பைபிளை பார்க்காதீங்க, எங்க என்ன பாருங்க, சொல்லுங்க என்ன செஞ்சாரு? ஆமா அபிஷேகம் பண்ணாரு, உண்மைதான். யார் அபிஷேகம் பண்ணாரு? ஏன் வேலை, எனக்கு பிரச்சனை முடிஞ்சா போதும், இப்படி ஒரு நாள் கடவுளுடைய சீஷனா இருக்கவும் நினைக்க கூடாது. இந்த இடத்துல நான் எலியாவை குறைக்கிறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எலியா செய்ய விட்டதான காரியத்தை தான் எலிசா செஞ்சாரு, அது 2வது காரியம். ஆனா கடவுள் என்ன அடுத்ததா வசனத்தை சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனத்துல, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொன்று போட்டுருவான்.
ஏகுவனுடைய பட்டயத்திற்கு யார் யாரெல்லாம் தப்புறாங்களோ அவங்கள யார் கொண்டு போட்டுருவான்? எலிசா கொண்டு போட்டுருவார். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதன் கடவுளுடைய சித்தம். ஆனா இவர் நேர தன்னை மட்டும் காப்பாத்திக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய இடத்துல எலிசாவை போய் என்ன செய்யறாரு பார்க்குறாரு. நம்ம இந்த பகுதியில் நல்லா அறிந்ததான காரியம். அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எந்த நிலைமையிலையும் சீஷனாக நான் வாழணும், சீஷனாக நான் உருவாக்கணும்னா பல சவால்கள் என் வாழ்க்கையில் வரும். அந்த சவால்களில் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நிலைத்திருப்பதான நிலை அவசியமான காரியம். வாசிக்கீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கூட இருப்பார்கள். அப்படிதானம்மா? என்ன சொல்லியிருக்குது? துன்பப்படுவார்கள். நீங்க பாவத்திற்காக துன்பப்படுறீங்களா? சந்தோஷப்படலாம். உண்மைக்காக, ஏன் பாவத்திற்காக சொல்றேன்னா, ஒரு பாவம் பிரச்சனை வருது, அந்த பாவத்தை நான் எப்படி என் வாழ்க்கையில மேற்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும், இந்த பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றதான நிலையில நீங்க பல துன்பத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஜோசப்பை போல. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உங்க விசுவாசத்தின் காரியத்திற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில நீங்க அதை மேற்கொண்டு விட வேண்டும் என்றதான எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா there should be no compromise. கடவுளுடைய பார்வையில எந்த நிலைமையிலையும் என்ன கிடையாது? ஒத்து போகின்றதான காரியம் கிடையாது. விசுவாச காரியத்துல மட்டும் நீங்க எல்லா நிலைமையிலையும் கடவுளுக்கு முன்பதாக நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் கடைசி வரைக்கும் சீஷனாக காத்துக்கொள்ளுவார். அப்போதான் உங்களால் சீஷர்கள் என்ன செய்ய முடியும்? உருவாக்குகின்றதான காரியமாக இருக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, அதை விட்டுறதேன், நேரமாயிற்று. அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில சீஷனா இருக்கிறேன். நான் கேட்டு பாருங்க. விசுவாச கூட்டத்தாராக தேவன் எதிர்பார்க்கல, இன்னும் அதற்கும் மேலாக சீஷர்களாக தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னும் அதற்கு மேல சீஷர்களை உருவாக்குகின்றவர்களாக எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் பணிகள்ல நான் தவறிடக்கூடாது ஏசப்பா. என் வாழ்க்கையின் காரியத்துல நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்குள்ளாக நிலைச்சு நான் நிற்கணும், நான் கனி கொடுக்கணும், நான் உங்களை வெளிப்படுத்தணும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. இந்த சீயோன் திருச்சபையாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. நம்மை என்னுடைய காணிக்கையும் படைக்கும்படியாக நான் கீதங்கள் 44 பாடுவோம். கீதங்கள் 44 நம்ம எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மை என்னுடைய காணிக்கைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.